கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அருமை இரட்சகர் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் அன்பும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட இந்நேரம் மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் கூட சிறிது நேரம் நாம் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான பாடத்தின் தலைப்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக ரகசியம். கிறிஸ்து நமக்குள். கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த தலைப்பின் கீழாக நாம் சகோதரர் அவர்கள் நமக்கு என்னென்ன ஆலோசனைகள்லாம் தராங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் நாளுக்கென்று ஆயத்தமாய் கொண்டு வருகிறோம். பல்வேறு தலைப்புகளின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை பெற்று நம்மை சுய பரிசோதனை செய்து நம்மை அந்த நாளுக்கென்று நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு நம்ம வர்றோம். அந்த வகையில தான் இந்த தலைப்பின் கீழாக கூட இன்னைக்கு ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த காரியம் கூட நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். ஆதார வசனமாக கொலோசியர் 1 27 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சகோதர சகோதரிகளே, இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னா, அந்த ரகசியம் இதுவே, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே, கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே நீங்கள் மகிமை அடைவோம் என்பதற்குள்ள ஒரே நம்பிக்கை. அப்ப நாம் எல்லாருமே கனம், மகிமை, அழியாமை இதை நோக்கி தான் நம்ம ஒவ்வொருத்தருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். தேவன் அதைத்தான் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு கிடைக்கணும்னா, அந்த நம்பிக்கையை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும்னா, அதற்கு ஒரே வழி கிறிஸ்து நமக்குள் இருப்பது. அப்ப கிறிஸ்து நமக்குள் இருந்தால் மாத்திரமே அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாய் நம்ம ஓட்டத்தை நாம் முடிக்க முடியும். இந்த வசனம் உன்னதமான ஆவிக்குரிய சத்தியம். ஆம், இந்த வசனம் ஒரு உன்னதமான ஆவிக்குரிய சத்தியம். ஏன்னா கிறிஸ்து நமக்குள் என்பது ஒரு எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு சத்தியம். அற்பமான நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். புது சிருஷ்டிகளாகிய நம்முடைய வாழ்க்கையின் ஆழத்தில் ஊடுருவி நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு. புது சிருஷ்டிகளாகிய நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான் கிறிஸ்து நமக்குள் என்கிற இந்த ஒரு ரகசியம். சகோதர சகோதரிகளே, இது வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய ரட்சிப்பின் அடித்தளமும் மகிமையின் உச்சநிலையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்றார். வெறும் வார்த்தை அல்ல, நம்முடைய ரட்சிப்பின் அடித்தளமே இதுதான். நம்ம மகிமையின் உச்சநிலையும் இதுதான். ரீப்ரிண்ட் 2201 சகோதரர் இதை குறித்து இந்த மறைபொருள் அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, மறைபொருள் என்பது வெறும் பொதுவான ஆவிக்குரிய தகவல் அல்ல. இன்னைக்கு நிறைய சத்தியங்களை நம்ம கேட்கிறோம். அந்த சத்தியங்கள் நமக்குள்ள சத்தியமா போகுதா இல்ல தகவலா போகுதா அப்படிங்கிறது கேட்கிற நம்முடைய மனநிலையை பொறுத்தது. எப்ப அது தகவலா நின்றும் அப்படின்னா, கேட்கிற சத்தியங்களை மண்டையை விட்டு நம்முடைய இதயத்துக்குள் இறக்கி நம்முடைய நடைமுறை ஜீவியத்துல கலக்க செய்யாத போது நாம் எவ்வளவு ஆழமான சத்தியங்களை கேட்டாலும் அது வெறும் தகவல் மட்டும்தான். இன்னைக்கு ஜெனரல் நாலேஜ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, உலகத்துல பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மகத்துவமான ஆழமான சத்தியங்களை நாம் கேட்டிருந்தாலும் அதன்படி வாழாத பட்சத்துல அது வெறும் தகவல் தான். அந்த வகையில கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிற இந்த ஒரு மகா உன்னதமான சத்தியம் என்பது, இதை நாம் நன்கு உணர்ந்து இது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கடந்து செயலாற்றாத போது இது வெறும் தகவல் தான். சகோதரர் என்ன சொன்னாங்க, மறைபொருள் என்பது வெறும் பொதுவான ஆவிக்குரிய தகவல் அல்ல, அது சபை என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய கூட்டத்தினருக்கான தனி சிறப்பான அழைப்பு. பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு தனி சிறப்பான அழைப்பு. அதாவது
மனுக்குலம் முழுவதற்கும் ஆசீர்வாதம் வருவதற்கு முன்னாடியே கிறிஸ்துவுடன் இணைந்து ஆட்சி செய்ய போகும் சரீரத்தின் அவயவங்களை தேர்ந்தெடுப்பதே அந்த மறைபொருள். மறைபொருள் எப்பேற்பட்ட மகத்துவமானது! கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அந்த ராஜ்யத்தில் அரசாட்சி செய்வதற்கென்று மனுக்குலம் முழுவதற்கும் வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியே ஒரு சிறுமந்தையை தேர்ந்தெடுக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் அந்த மறைபொருள். இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, தேவன் இப்படி மறைபொருளா நம்மளை வைத்திருக்கார் பார்த்தீங்களா, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார் பார்த்தீங்களா? இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கு கூட இது முழுசா தெரியாதான். ஏசாயா, எரேமியா, சங்கீதத்துல பல்வேறு பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள்ல கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை அறிவித்தவர்கள் கூட இந்த ஒரு ரகசியம் தெரியாது, அவங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க மேசியா வருவார்னு சொல்லி அறிவிச்சாங்க தீர்க்க தரிசனமா. ஆனா அந்த மேசியா தலை சரீரம் இப்படி 2 பாகங்களோடு கூட வருவார் என்ற அந்த ஒரு மாபெரும் ரகசியம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்துச்சு. சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு பெரிய தீர்க்கதரிசிகளாகட்டும் சிறிய தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சவாலான வாழ்க்கை வாழ்ந்தான்னு சொல்லி நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட மரணத்தை தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை உரைத்ததன் நிமித்தம் சந்தித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களோட நம்ம மேன்மையானவர்களா நாம சிந்திச்சு பார்த்தோம்னா? ஆனா பாருங்க, இந்த சுவிசேஷ யுகத்துல அப்படிப்பட்ட மேன்மையான ஊழியத்தை செய்த அந்த தீர்க்கதரிசிகளுக்கு கூட மறைக்கப்பட்டிருந்த ரகசியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, அந்த ரகசியத்தில் நமக்கும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? அதுதாங்க ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வெளிப்பாடு. சகோதரர் இப்படியாக நமக்கு சொல்றாங்க. அடுத்து ரீப்ரிண்ட் 5923 என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து உங்களுக்குள் என்பது கிறிஸ்துவின் போதனைகளை மட்டும் நமக்குள் கொண்டிருப்பதல்ல. இப்போ கிறிஸ்து நமக்குள் என்பது அவருடைய உபதேசங்களுக்கு பார்த்தீங்களா, அதை மாத்திரம் நமக்குள்ள கொண்டு இருந்தா நான் கிறிஸ்துவை உள்ள வச்சிருக்கேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கார் அப்படின்னு சொல்றது கிடையாது. மாறாக அவருடைய ஆவியினால் நாம் அவரோடு இணைக்கப்பட்டு புது சிருஷ்டிகளாக வளர்ச்சி அடைவதை குறிக்கிறது. அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்காருன்னு நான் சொன்னேன்னா, கிறிஸ்து ஒருவேளை எனக்குள்ள இருந்தார்னா, நான் அவரோட ஆவியோடு என்னுடைய ஆவி இணைக்கப்பட்டு அவருடைய சுபாவங்களை எனக்குள்ள நான் விருத்தியாக்கி நாளுக்கு நாள் நான் புது சிருஷ்டியாக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பேன். மேலும் தன் சுயத்தை சிலுவையில் அறைந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய துணியும் போதுதான் இந்த மறைபொருள் நமக்குள் செயலாற்ற ஆரம்பிக்கிறது. எப்பேற்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு நாம பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிற மார்த்தட்டி, ஆனா பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள் இருக்காரா? அப்படி கிறிஸ்து நமக்குள் இருந்தார்னா அவருடைய ஆவியோடு கூட நாம் இணைந்து புது சிருஷ்டியாக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோமா? அடுத்து என்னுடைய சுயத்தை நான் பலியிட்டு தேவனுடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை மாத்திரம் நான் செய்துகிட்டு இருக்கேனா அப்படின்னு நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டியதா இருக்கு. இதை செய்யாம நான் பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் புது சிருஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கிறிஸ்து நமக்குள் இல்லை, அந்த மறைபொருளுக்குள்ள நாம இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். சாதாரண மனிதர்களாகிய நாம் கிறிஸ்துவின் மூலம் திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறுவர்களாக மாற்றப்படுவதுதான் இதன் உச்சகட்டம். பாருங்க, இந்த கிறிஸ்துவானவர் ரகசியமா, அந்த ரகசியமாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கிற அந்த காரியம் நமக்குள் சரியா இருக்கும் போதுதான் நாம் திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக அந்த உச்சகட்ட மகிமை, அந்த பலன் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ரீப்ரிண்ட்ல நமக்கு விளக்க சொல்றார் சகோதரர். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம். இப்ப நாம் எல்லாருமே இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடிக்கணும்னு சொல்லித்தான் விரும்புறோம் இல்லைங்களா? எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கு, சபை ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை செய்வதற்கான ரகசியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு இப்படியாக இணைந்த வாழ்க்கை வாழ்வதுதான். கிறிஸ்து உங்களுக்குள் என்ற வெளிப்பாடானது நமது அருமை இரட்சகரோடும் அவர் மூலமாக நம் பரமபிதாவோடும் நாம் கொண்டிருக்க வேண்டிய அந்த உன்னதமான உறவை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. கிறிஸ்து நமக்குள் அப்படின்னா நாம் கிறிஸ்துவோடு மட்டுமல்ல,
நம்மை உண்டாக்கின நமக்காக இவ்வளவு மகத்துவமான தெய்வீக திட்டத்தை உருவாக்கி பரிசளித்திருக்கிற நம்முடைய பரமபிதாவோடும் கொண்டிருக்கிற அந்த உறவை பற்றி தான் இந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. சகோதர சகோதரிகளை வாசி கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம். என்னை அனுப்பின பிதா ஒருவனையும் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். பிரியமானவர்களே, வாசி கேட்ட வசனம் என்ன சொல்லுது? பிதாவினால் ஒருவன் இழுத்து கொள்ளப்படாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். அப்போ நாம் இங்க வந்து இப்போ அமர்ந்திருக்கிறோமே, இன்னைக்கு புது சிருஷ்டின்னு நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மகத்துவமான சத்தியங்களை எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது சாதாரணமா கிடைச்சதா? நம்முடைய பரமபிதா நம்மை இழுத்திருக்கார் இல்லைங்களா? இதை நாம் எந்த அளவுக்கு எத்தனை நாள் நாம் உணர்ந்து பார்க்கிறோம்? இந்த அழைப்பு சாதாரணமா எனக்கு வந்துச்சா? இல்ல. என்னுடைய பரமபிதாவுடைய சிந்தையில் நாம் இல்லாதிருந்தால் இந்த அழைப்பு நமக்கு வந்திருக்குமா? அந்த இழுவிசைக்குள்ள நம்ம சென்றிருப்போமா? இல்ல. அப்போ பிதாவானவரால் நாம் இழுக்கப்பட்டு தான் நாம் இப்பொழுது கிறிஸ்துவனிடத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு நமக்கு எப்போதுமே நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இந்த இணைப்பு அதாவது பிதாவோடும் குமாரனோடும் கூடமான இந்த இணைப்பு, இந்த உறவு நமக்குள்ள எப்ப தொடங்குச்சு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. எப்ப தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி, நாம் எப்பொழுது இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு நம் இருதயத்தை முழுமையாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் கொடுத்தோமோ, நம்மை அர்ப்பணித்தோமோ, பலியினால் உடன்படிக்கை செய்தோமோ, அப்ப இந்த உறவு, இந்த இணைப்பு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த அழைப்பு, இப்ப நாம் பெற்றிருக்கிற இந்த அழைப்பு ஒரு ஆழமான அழைப்பு. இன்னைக்கு எவ்வளவோ தூரங்களெல்லாம் நவீன கருவிகளை கொண்டு மனுஷன் அளந்து சொல்றாங்க. கடல் இவ்வளோ ஆழம், மரியானா ட்ரென்ச் இவ்வளோ ஆழம், சூரியன் இவ்வளோ தூரத்தில் இருக்கு, நிலா இவ்வளோ தூரத்தில் இருக்கு இப்படினால சொல்றாங்க. ஆனா பிதாவானவர் நம்மை இழுத்திருக்கிற, நம்மை அழைத்திருக்கிற இந்த அழைப்பினுடைய ஆழத்தை அவரை தவிர வேற யாராலும் சொல்ல முடியாது. அப்ப எப்பேற்பட்ட ஆழமான அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கு. இந்த ஆழமான அழைப்பை நாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்தவர்களா இருந்தோம்னா நாம் ஒரு நாமினல் புது சிருஷ்டியா வாழ மாட்டோம். இப்ப கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறத விட இப்ப நாம விசேஷம் என்னன்னா, நமக்கு புது சிருஷ்டிகள் இல்லைங்களா? இப்ப புது சிருஷ்டிகளுக்குள்ளேயே நார்மலா வாழ்ற புது சிருஷ்டிகளுக்காங்க, தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற புது சிருஷ்டிகள் இருக்காங்க. ஆனா இந்த சைடு கொஞ்சமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாமினல் புது சிருஷ்டிகள் தான் அதிகம். ஏன் அவங்க அப்படி நாமினல் அந்த புது சிருஷ்டிகளா வாழ்றாங்கன்னா, இப்படிப்பட்ட அழைப்பின் தேவனுடைய மகத்துவமான இந்த உறவு, இந்த இணைப்பினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாதுதான் இல்லைங்களா? ஆனா நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் நாம் தேவனுக்கென்று இந்த ஆழமான உறவுக்குள் வந்திருந்து அந்த உறவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு புது சிருஷ்டிகளாக நம்மை காத்துக்கொள்ள முடியும். உண்மையிலேயே இந்த பகுதி, அதாவது நமக்கு விசேஷமான ஒரு பகுதி, இந்த அழைப்பை நாம் ஆழமாக உணர்ந்து கொண்டே இருக்கும்போது தான் நாம் கிறிஸ்துவை நமக்குள் தொடர்ந்து காத்து கொள்கிறவர்களாக இருக்க முடியும் இல்லைங்களா? இந்த உணர்வு என்னைக்கு மங்கி போகுதோ அன்னைக்கே கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்கிற அந்த உறவும் கூட மங்கத்தான் செய்யும். சரி, இப்போ நாம இந்த காரியங்கள்லாம் பாட்டு வந்துட்டோம். ரகசியம் கிறிஸ்து நமக்குள் என்பதற்கு ரீப்ரிண்ட்ல இருந்து சகோதரர் என்னென்ன விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கோன்னு சொல்லி, தேவன் நம்மை இந்த காரியங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஒருமைப்பாட்டுக்குள்ள நம்மளை இணைச்சிருக்கார் இல்லைங்களா? அந்த ஒருமைப்பாடு என்னன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 20வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். 20வது வசனம்.
நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நாம் எவ்வளவு நாள் தியானிச்சிருக்கிறோம், சிந்திச்சு பார்த்துருக்கோம். பாருங்க, இந்த வசனத்துல நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்னன்னா, பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இங்க ஒரு முக்கோண ஒரு ஒருமைப்பாடு வருது பாத்தீங்களா? பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள நமக்கு ஒரு பங்கு கிடைச்சிருக்கு. அந்த பங்கை நாம் எந்த அளவுக்கு மதித்து உணர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அதை அடிக்கடி சிந்தித்து பார்த்திருக்கிறோம். இப்ப நம்மளை விட மிகச் சிறந்தவர்கள் இருக்காங்க. ஆனா புழுதியும் சாம்பலுமான நமக்கு இந்த முக்கோண உறவுல ஒரு பங்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்ப இந்த பங்கை நாம் எவ்வளவு தூரம் மதித்து உணர்கிறோமோ, அடிக்கடி நாம் சிந்தித்து தியானித்து பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் இதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், இல்லைங்களா? ஒரு விஷயத்தை குறித்து நாம் சிந்திக்காம இருக்கும்போது அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அடிக்கடி அதை சிந்தித்து பார்க்கும்போது தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதி நாம் வாசி கேட்ட பகுதி பிதா, கிறிஸ்து, இன்னொரு பக்கம் டேஷ் போட்டுக்கலாம். அதுல போட்டுட்டு நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரையும் அதுல போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல நாமளே நிதானித்து பார்க்க வேண்டிய பகுதி என்னன்னா, பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவானவர் சுரேஷுக்குள் இருக்கிறாரா, கிறிஸ்துவானவர் ஜேம்ஸ் பிரதருக்குள் இருக்கிறாரா? இப்படி அந்த இடத்துல நாமளே போட்டு பார்த்து நாமளே நிதானித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த ஒருமைப்பாடு என்பது நமக்குள் இருக்கும் ஒரு ஆழ்ந்த ஐக்கியத்தையும் உறவையும் இணைப்பையும் நமக்கு குறிக்குது. இந்த இணைப்புல என்னைக்குமே பிதாவானவரும் கிறிஸ்துவும் அவங்க பகுதியில கரெக்டா இருப்பாங்க. இங்க பிரச்சனை யாருன்னா நாம் தான். அப்ப நாம் சரியாக இல்லாத பட்சத்துல இந்த ஒருமைப்பாட்டுல என்ன ஆகுது? ஒரு விரிசல் வருது இல்லையா? அதற்கு காரணம் யாருன்னா நாம தான். ஏன்னா பிதாவானவரும் குமாரனும் அவங்க எப்போதுமே 100% பர்ஃபெக்ட். தவறு எங்க நடக்கும்னா நம்மள்ட்ட மாத்திரம் தான் நடக்கும். இந்த ஒருமைப்பாடு எப்படி இருக்கணும்? சரி, ஒருமைப்பாடுன்னு சொல்றோம். இந்த ஒருமைப்பாடு எப்படி நான் புரிஞ்சு கொள்றது அப்படின்னா, நம்முடைய சிந்தையில், நம்முடைய நோக்கத்தில், நம்முடைய விருப்பத்தில், நம்முடைய குணலட்சணத்தில் இந்த ஒருமைப்பாடை நாம் காண்பிக்க வேண்டும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிதாவானவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தபோது கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவருடைய சிந்தையில் பிதாவை போல் சிந்திச்சார். அவருடைய நோக்கத்தில் பிதாவினுடைய நோக்கத்தை மாத்திரமே அவர் கொண்டிருந்தார். அவருடைய விருப்பம், பிதாவுக்கு எது விருப்பமோ அது மாத்திரம்தான் அவருடைய விருப்பம். பிதாவினுடைய குணலட்சணம் தான் கிறிஸ்துவனுடைய குணலட்சணமா இருந்துச்சு. அப்போ அந்த மூணாவது முக்கோணத்தில் இணைந்திருக்கிற நாம் எப்படி ஒருமைப்பாடா இருக்கணும்னா, இதே கிறிஸ்துவை போன்ற நோக்கம், கிறிஸ்துவை போன்ற சிந்தை, கிறிஸ்துவை போன்ற விருப்பம், கிறிஸ்துவை போன்ற குணலட்சணத்தை நமக்குள் நாம் காத்து கொண்டால் மாத்திரம்தான் சகோதர சகோதரிகளே இந்த ஒருமைப்பாட்டில் நம்மை சரியான விதத்தில் காத்து கொண்டவர்களாய் நாம் இருக்க முடியும். தற்காலத்தில் நாம் இந்த ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளணும். தற்காலத்துல இந்த ஒருமைப்பாட்டை நாம் ஒவ்வொருவருமே காத்து கொள்ளணும். அப்படி காத்து கொண்டோம்னா எதிர்காலத்திலையும் இந்த ஒருமைப்பாடு தொடரப்போகுது. எப்படின்னா அது மகிமை, கனம், அழியாமையில தொடரப்போகுது. அப்ப இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்காலத்தில் இந்த ஒருமைப்பாட்டை யார் ஒருவர் காத்து கொள்கிறாரோ அவருக்கு இந்த ஒருமைப்பாடானது நித்தியமாய் இருக்கக்கூடிய அந்த ஒருமைப்பாட்டில் அவரை கொண்டு போய் ஃபிட் பண்ணும். இதுதான் ரகசியம். சகோதர சகோதரிகளே, நாம் இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்கணும். நான் இந்த ஒருமைப்பாட்டில், என்னுடைய சிந்தையில், நோக்கத்தில், விருப்பத்தில், குணலட்சணத்தில் கிறிஸ்துவனுடைய ஒருமைப்பாட்டை நான் பிரதிபலிக்கிறேனா, அதில் இணைந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாமளே சோதிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. சகோதர சகோதரிகளே, நமது பரமபிதாவோடும் அவருடைய குமாரனோடும் நாம் கொண்டுள்ள ஒருமைப்பாடு என்பது
ஒரு கணத்தில் அடையப்படுவதல்ல. ஆமா, ஒரே நாள் அடைஞ்சிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ இது தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். கிறிஸ்துவை நமக்குள் வளர்ச்சி அடைய செய்வது வாழ்நாள் முழுவதும் நடக்கும் வேலை அப்படின்னு சகோதரர் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில் அனுமதிச்சிருக்காங்களோ, தேவன் நமக்கு கொடுக்கிற இன்னைக்கு ஒரு நாளை கொடுத்திருக்காருன்னா, இந்த நாளில் கிறிஸ்துவை நமக்குள் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். அதற்கு வளர்ச்சி அடை செய்வதற்கு ஏற்ப வருகிற சந்தர்ப்பங்களையும் அனுபவங்களையும் பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி அடை செய்ய வேண்டும். அப்ப எனக்குள்ள கிறிஸ்துடைய ஒரு குணலட்சணத்தை ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு சாந்த குணத்தை நான் வெளிப்படுத்தணும்னு சொன்னா அதற்குரிய அனுபவம் எனக்கு வரணும். வந்தா தான் அங்க நான் ஒரு பிராக்டிஸ் பண்ணுவேன். இன்னைக்கு அந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துற காரியத்துல தவறுனாலும், ஏற்கனவே நம்ம ஒரு பாடத்துல பார்த்த மாதிரி, நாளைக்கு நான் இந்த இடத்துல என் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும். ஏன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு, நான் அந்த ஒருமைப்பாட்டில் ஒருவனா இருக்கிறேன். நாளைக்கு நான் இந்த இடத்துல என் சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லி அதற்கான பிரயாசத்தை நாம் ஏறெடுப்போம். அப்போ வளர்ச்சி அடை செய்ய வேண்டியது யாருடைய கையில் இருக்கு? நம்முடைய கையில் இருக்கு. இந்த வேலையை நாம் செய்தால் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்த முடியும். கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது என்பது பிதாவையும் வெளிப்படுத்துவது. ஏன்னா பிதா கிறிஸ்து மூலமாய் நமக்குள் செயலாற்றுகிறார். இது சாதாரண விஷயமா? சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க வேண்டியது இருக்குது. அதை செய்ய வேண்டியவர்களா நாம் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். கிறிஸ்து நமக்குள் இருப்பது என்பது அவருடைய சிந்தை நமக்குள் இருப்பதை குறிக்கிறது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பதை எதை குறிக்கிறதுனா, கிறிஸ்துவனுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய ஆவி எனக்குள் இருப்பதை குறிக்கிறது. வாசிக்கலாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி நமக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட இந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்மை தெய்வீக அன்பின் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாம தேவனுடைய அன்பின் உச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் இருதயத்தை ஒளிர செய்யும். தெய்வீக குடும்பத்தில் அந்த ஒருமைப்பாட்டில் தொடர்ந்து நம்மை இணைந்திருக்கவும் நிலைத்திருக்கவும் செய்யும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இல்லாது போனால் நான் தேவனுடைய அந்த உச்சகட்ட அன்பை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய இருதயமும் ஒளிராது. அடுத்து அந்த தெய்வீக குடும்பத்தில் அந்த ஒருமைப்பாட்டில் என்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் முடியாது. இப்போ 2வது தலைப்பா கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் நாம ஒரு சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ள முயற்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே படித்தோம் பார்த்தீங்களா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 5 வசனங்கள். அதில் கிறிஸ்துவின் சிந்தை குறித்து நமக்கு சில பாயிண்ட்ஸை அப்போஸ்தலன் தர்றாங்க. அது மனத்தாழ்மை உடையது, பிறரை தன்னிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கூடியது, பிறருடைய நன்மைக்கானவைகளையே எண்ணக்கூடியது. பார்த்தீங்களா கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது? இப்போ நான் இருக்கிறேன்னா என்னை விட மற்ற எல்லாத்தையும் நான் மேன்மையானவர்களாக எண்ணுவேன். எப்போ? கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கும்போது. அடுத்து நான் எனக்கானவைகளே அல்ல மற்றவர்களுக்கானவையே நான் எண்ணக்கூடியவனா இருப்பேன். கிறிஸ்து அப்படி இருந்தாரா? இந்த நம்ம வாசிக்கிற இந்த குணலட்சணங்களை கிறிஸ்துவோட நீங்க அப்படியே பொருத்தி பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்து கிறிஸ்து எப்படிப்பட்ட மனத்தாழ்மை உடையவராக இருந்தார்? அவரே அவருடைய வார்த்தைகள் அறிக்கை சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு சம்பவங்கள்லையும் அவர் கடந்து சென்ற அந்த 3.5 ஆண்டுகள்ல அவர் எவ்வளவு மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினார். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை இப்படிப்பட்டது. இந்த சிந்தையை, இந்த காரியங்களை எல்லாம் குறித்து நாம யோசித்து பார்த்தோம்னா டோட்டலா ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னா,
சுயநலத்துக்கு. அப்போ 100% இந்த குணலட்சணங்கள் கிறிஸ்துவனுடைய சிந்தையானது சுயநலத்துக்கு டோட்டலி ஆப்போசிட்டா இருந்துச்சு. அப்ப கிறிஸ்துவானவர் உடைய மகா பெரிய போதனை என்ன, அவர் உயர்த்தி பிடித்த போதனை என்ன அப்படின்னா சுயத்தை அழித்தல், சுயத்துக்கு மறித்தல் தான். சகோதர சகோதரிகளே, இந்த சுயத்தை அழித்தல் இல்லாம நாம் புது சிருஷ்டி வாழ்க்கையை வாழவே முடியாது. என்ன அப்படின்னா, ஏன் நம்ம அடிக்கடி இந்த சுயத்தை குறித்து, சுயத்தை அழிப்பதனுடைய முக்கியத்தை குறித்து பேசுறோம்னா, பிரியமானவர்களே, அந்த சுயம் என்பது கண்ணி வெடி, எங்க புதஞ்சிருக்குன்னே தெரியாது. அதாவது புதஞ்சிருக்கும், நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடந்து வர்ற ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடி அந்த சுயம் புதஞ்சிருக்கும். நம்ம அதுல கால் வச்சிருவோம், வச்சா அது வெடிச்சிரும். ஆனா நாம என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறோம், இனி நான் இல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். அங்க என் சுயத்தை நான் பலிபீடத்துல வச்சுட்டேன், எரிந்து சாம்பலாக்குவதற்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், அதற்குரிய சூழல்கள், அதற்குரிய நிகழ்ச்சிகள் வரும்போது அந்த கண்ணிவெடி இருக்குன்னு சொல்லி நான் கவனமா அதை கையாளாமல் அதை நான் மிதித்து மிதித்து எனக்கு நானே நான் ஆபத்தை விளைவித்துக் கொண்டு சேதத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கிறேனே, இல்லைங்களா? சுயத்தை அழிக்காமல், சுயத்துக்கு ஃபுல் போக்கஸ் நம்ம கொடுக்காம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில அதை நாம் ஒருபோதும் எரித்து சாம்பலாக்கவே முடியாது. அப்ப நம்முடைய கவனம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலும், இந்த பிரச்சனையில நான் என் சுயநலத்தை செய்கிறேனா அல்லது கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை செய்கிறேனா, கிறிஸ்துவனுடைய சிந்தையை வெளிப்படுத்துகிறேனாங்கிறத ஒவ்வொரு நாள் நமக்கான டெஸ்ட். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்துல நான் கோவப்பட்டுறேன், ஆனா அதை கோவப்படாம சாந்த குணத்தை அதை கையாண்டிருக்கலாம், மனத்தாழ்மையில விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நான் செய்யாம பதிலுக்கு பதில் நான் கோவப்படுறேன், எதிர்வினையாற்றேன்னா அதுக்கு பின்னாடி என்ன மறைஞ்சிருக்குன்னா அந்த சுயம் என்கிற கண்ணி வெடி மறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அப்ப நான் கிறிஸ்துவனுடைய சிந்தையை அவாய்ட் பண்ணிட்டு நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன்னா என் சுயத்தை தான் நான் செய்யும்படி தேர்ந்தெடுக்கிறேன். அதனாலதான் கிறிஸ்து ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் ஏன் அந்த வசனத்தை பிரதானமா நமக்கு வச்சிருக்கார் அப்படின்னா, சுயத்தோட தான் நமக்கு மிகப்பெரிய யுத்தம் இருக்கு. இந்த சுயத்தை கொண்டுதான் நம் மாம்சம், உலகம் எல்லாமே எதற்கு பின்னாடி இருந்துதான் கிரியை செய்யணும், இந்த சுயத்துக்கு பின்னாடி இருந்துதான். அதனால இந்த காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருமே ஆராய்ச்சி பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு காரியம் வரும்போது இதுக்கு பின்னாடி என் சுயம் எப்படி கிரியை செய்யுது, எப்படியெல்லாம் இந்த காரியத்தை கையாளும்படி எனக்கு ஆலோசனை சொல்லுதுன்னு சொல்லி நாமளே பரிசோதித்து கொண்டே இருப்பதுதான் இந்த வாழ்க்கை. இது ஏதோ அடிக்கடி என்னடா சுயம் 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 அப்படின்னு சொல்லி சலிப்பு தட்டுகிற வார்த்தையல்ல சகோதர சகோதரிகளே. இந்த சுயத்தை குறித்து சரியான புரிதல் யார் ஒருவர் தன்னைத்தானே ஆராய்ந்து நிதானித்திருந்து அதை தொடர்ந்து சாகடிச்சுக்கிட்டே வர்றாரோ அவர்தான் அந்த தெய்வீக ஒருமைப்பாட்டில் இணைந்திருக்க முடியும். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பிதாவை, அவர் மூலமா பிதாவை தன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்துவர்களாக இருக்க முடியும். அதனாலதான் நாம் இந்த காரியத்தை தொடர்ந்து நாம் வலியுறுத்துகிறோம். பிரியமானவர்களே, பாருங்க, நாம் ஒவ்வொருவரும் சுயநலத்துக்கு எதிராக நல்ல போராட்டத்தை போராடிட்டு இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நாம் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயநலத்துக்கு எதிராக நல்ல போராட்டத்தை போராடிக்கிட்டே இருந்தோம்னா, இப்ப மேல பார்த்தீங்களா, தாழ்மை, என்னை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையா எண்ணுவது, மற்றவர்களை பிரயோஜனத்தை நாடுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள நான் வளர்த்து கொண்டே இருந்தேன்னா கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்குது என்பதற்கான அத்தாட்சி சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த பாயிண்டை வச்சு நாம் இப்போ சிந்திச்சு பார்க்கணும். இந்த காரியங்கள் எனக்குள்ள இருக்கா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி வேளையும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் என் சுயத்துக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை நான் வளர்த்து கொண்டிருக்கிறேனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பார்த்து நமக்கு நாமளே கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இப்ப செயலாற்றிக்கிட்டு இருக்கா, நான் செயலாற்ற விருத்தியாக்கிட்டு இருக்கேனான்னு சொல்லி நமக்கு நாமளே நாம் மார்க் போட்டுக்கொள்ளலாம். வாசிக்கலாம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே
நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனா எண்ண வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்தா, நமக்குள்ள இருக்குது என்பதற்கான இரண்டாவது அத்தாட்சி என்னன்னா, நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அந்த மறுரூபமாகும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம், சுயநலத்துக்கு எதிராக நாம் நல்ல போராட்டத்தை போராடிக்கிட்டு இருப்போம்னு. ரெண்டாவது, நமக்குள்ள உங்கள் ஒவ்வொருவருக்குள்ள அந்த மறுரூபமாக்கும் வேலை நடந்துகிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, உலகமும் மாம்சமும் சொல்லும், உன் ஆசை, உன் விருப்பம், உன் சித்தம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லும் இல்லைங்களா? இதை நாம நமக்கு நாமளே இந்த பரீட்சை டெஸ்ட்டை பச்சைக்கே பார்த்தோம்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் அந்த ஒரு பரிசோதனை செய்ய ஆரம்பிச்சு பாருங்களேன். நம்முடைய சுயத்தினுடைய அந்த அருவருப்பான தன்மைகள் நமக்கே ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க வண்ணமாக இருக்கு. எனக்குள்ள இருக்கிற இந்த சுயம் இவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி நம்மை நாமையே முகம் சுளிக்க வைக்கும். அவ்வளவு ஒரு அருவருப்பானது அந்த சுயம். அந்த சுயத்தினுடைய அருவருப்பை நான் இங்க இருந்து மணிக்கணக்காக கத்துனாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நீங்களே உங்க சுயத்தை கண்காணிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அதனுடைய அருவருப்புகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்ப புரிஞ்சுக்கிட்டோம்னா, இவ்வளவு மகத்துவமான வெளிச்சம், கிறிஸ்துவனுடைய குணலட்சண வெளிச்சம், இவ்வளவு ஒரு அருவருப்பான இருள் என்னுடைய விழுந்து போன அந்த சுயம், இதவா நான் போற்றிக்கிட்டு இருக்கிறேன், இதவா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் நாம அதை வெறுக்கவும், நீதியை, அந்த வெளிச்சத்தை, கிறிஸ்துவோட குணலட்சணத்தை நமக்குள்ள விரும்பி அதை விருத்தியாக்குவதற்கான அந்த ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும். இதை செய்யாத வரைக்கும் எவ்வளவு சத்தியங்கள் நாம் கேட்டாலுமே நமக்குள் இருக்கும் சுயம் உடையாது. இது 100% உண்மை. உங்களுக்கு நீங்களே கண்காணிச்சு அதை பரிசோதிச்சு அதனுடைய அருவருப்புகளை அறிஞ்சு அதை அப்படியே கதறி போய் தேவனுடைய சமூகத்தில் விழும்போதுதான் அந்த அருவருப்புல நம்மை சுத்திகரித்து கொண்டு கிறிஸ்துவனுடைய சிந்தையை நாம் தரித்து கொண்டு அதை நாம் வெளிப்படுத்துவர்களாய் மாற முடியும். சகோதர சகோதரிகளே, அடுத்து இந்த உலகம் மாம்சம், அதாவது சுயம் என்ன சொல்லுன்னா, ஃபர்ஸ்ட் நீ உன்னை பாரு. அதாவது ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் உன் ஆசை, உன் விருப்பம், உன் சித்தம் முக்கியம்னு சொல்லும் எது? நம்முடைய சுயம். ஆனா கிறிஸ்துவின் சிந்தை என்ன சொல்லும்னா, பிதாவின் விருப்பம் தான் ஃபர்ஸ்ட், பிதாவின் சித்தம் தான் ஃபர்ஸ்ட்னு சொல்லும். இந்த 2 பாயிண்ட்டையுமே நம்ம ஒவ்வொரு நாள் சம்பவங்களே பொருத்தி பாருங்களேன். நம்ம அதிகபட்சம் எதை செய்வோம்னா, கிறிஸ்துவனுடைய சிந்தையை வெளிப்படுத்த மாட்டோம், நம்ம மாம்சனுடைய சிந்தையை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருப்போம். அடுத்து சுயம் என்ன சொல்லுன்னா, ஃபர்ஸ்ட் உன்னை பாரு அப்படின்னு சொல்லும். ஆனா கிறிஸ்துவின் சிந்தை என்ன சொல்லுன்னா, ஃபர்ஸ்ட் மற்றவங்களை பாரு. கிறிஸ்து அதை செஞ்சாரா? கிறிஸ்து மற்றவர்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் அல்லவா? அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருக்கும்போது, கிறிஸ்துவானவர் எனக்குள்ள இருக்கும்போது, முதல்ல நான் என்கிற காரியத்தை நான் தொடர்ந்து அழிக்கிறவனாயிருப்பேன். ஃபர்ஸ்ட் மற்றவர்கள், அவங்களுடைய பிரயோஜனம், என்னை காட்டில அவர்கள் சிறப்பானவங்க, என்னை காட்டில அவங்க மேன்மையானவங்க, அவங்களுடைய நன்மையை தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். இப்படித்தான் கிறிஸ்துவனுடைய சிந்தை பார்க்கும். அடுத்து சுயம் என்னை பற்றி எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணும். ஆனா கிறிஸ்துவின் சிந்தை என்னை பற்றி நான் எத்தனை அளவு, என்ன ஜான், என்ன மூலம் அப்படிங்கிறத தெளிவா காட்டும். அது என்ன காட்டும்னா, எனக்குள்ள இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, இது எல்லாமே நான் சரி பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள சரி பண்ண வேண்டிய அந்த காரியங்களை எல்லாம் காட்டி கொடுக்கும். ஆனா என் சுயம் என்ன செய்யும்னா, உன்னை விட சிறந்தவங்க யாரும் இல்லை, இனி இந்த விஷயத்துல சூப்பர், அவங்கள விட சூப்பர். அது ஒவ்வொருத்தருமே இந்த அனுபவங்கள் வரும். இதுல தப்பிச்சவங்க யாரும் இருக்க முடியாது. அநேக விஷயங்கள்ல என்னை நானே சிறப்பா நினைச்சிருப்பேன். காரணம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த சுயம். ஆனா இப்ப நாம் புது சிருஷ்டிகளா இருக்கிற நாம, கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாம, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள இருந்துச்சுன்னா, கிறிஸ்துவின் சிந்தைக்குரிய இப்ப நம்ம பார்த்த காரியங்களை தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப இதை வச்சு எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கா இல்லையா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அடுத்து 3வது பாயிண்ட், அதாவது கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா
தேவனுடைய வல்லமை பலத்தின் ஊற்றாக நமக்குள்ளிருந்து செயல்படும். 3வது பாயிண்ட், தேவனுடைய வல்லமை பலத்தின் ஊற்றாக இருந்து நமக்குள் செயல்படுமா. பிரியமானவர்களே, தேவனுடைய வல்லமை இல்லாம நாம் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது. அது நம்ம யாவருக்குமே தெரியும். அப்ப அந்த வல்லமை எப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, கிறிஸ்து நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இப்ப அப்படி 12வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். சகோதர சகோதரி, இந்த 2 வசனங்கள்ல 2 பகுதியில நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் 13வது வசனத்துல பார்த்தோம் தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி, சரிங்களா. 12வது வசனத்துல பார்க்கிறோம் நம்முடைய பங்கு என்னன்னு சொல்லி. அப்ப தேவனுடைய பங்கு அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இதுதான் தேவனுடைய வல்லமை. அவருடைய பங்குல எப்பவுமே அவர் 100% பர்ஃபெக்ட். 2வது பாகத்தை நாம் செய்த போதுதான் அது நமக்குள்ள செயலாற்றும். என்ன? பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். இது 2ஆம் பாகம், நம்முடைய பங்கு. இந்த 2 பங்கு இணையும் போதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும், கிறிஸ்து நமக்குள் இருக்க முடியும், கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பெற்றவர்களாக நாம் இருக்க முடியும். பிரியமானவர்களே, அது என்ன? பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்படி நீங்க செய்யும் போது, பிரயாசப்படும் போது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார்னா வல்லமையை தருகிறவராக இருக்கிறார். இதை செய்யறதுக்கும் அப்போஸ்தலர் நமக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்கு 7ஆம் தூதன் ரீப்ரிண்ட் 10:21 என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலவீனம் என்பதற்கு சகோதரர் தருகிற விளக்கம் என்ன அப்படின்னா, பழைய மனிதனையும் அவன் செயல்களையும் களைந்து போடுதல், உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்ளுதல். நாம் பலவீனம்னா அந்த வசனத்தை இதுவரைக்கும் நம்ம எப்படி பார்த்திருப்போம்னா, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை நீக்கும்படி 3 தடவை ஜெபித்தாரு. ஆனா அந்த சமயத்துல தான் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும்னு சொன்னார். நாம எல்லாம் என்ன செய்வோம்? இந்த வியாதி நேரங்களில், பிரச்சனைகள் நேரங்களில் மட்டும் அதை பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, உங்கள் பலவீனத்தில், அந்த பலவீனம்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அந்த பலவீனங்கள் என்பது என்ன அப்படின்னா, பழைய மனுஷன், அவனுடைய செயல்கள். அதுதான் நம்முடைய விழுந்து போன சுபாவம். ஆதாமின் மூலம் நாம் சுதந்திரத்துக் கொண்ட அந்த சுயத்தை மையம் கொண்ட சுபாவங்கள். உலகத்தால் கரைப்படுத்துதல், உலக ஆவி நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா? நாம் எவ்வளவு உலக ஆவிக்கு நாம் இடம் கொடுக்கிறோம், அதுவும் பலவீனம். சரிங்களா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் வல்லமை பூரணமாய் விளங்கும் அப்படின்னா எப்படி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வியாதியினுடைய வேதனையை உணர்ந்து அதை தன்னை விட்டு நீக்கி போடும்படி ஜெபித்தார். அவர் 3 முறை ஜெபித்தார்னா அதுல எவ்வளவு வேதனை அவர் அனுபவிச்சிருப்பார். நல்லா பாருங்க, அந்த பலவீனத்தை, அந்த வியாதியினுடைய வேதனையை உணர்ந்து ஜெபிக்கும் போதுதான் அந்த பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்குனார். நாம நம்முடைய பழைய மனுஷனும் அவனுடைய செயல்கள், அவனுடைய குணலட்சணங்களுடைய வேதனையை உணரணும்.
உலகத்தின் ஆவியினுடைய வேதனையை நாம் உணரணும். புரியுதுங்களா? அப்படி உணர்ந்து அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எப்படிங்கிறது என்னன்னா, இந்த வேதனையை உணர்றது தான். ஏன் பழைய மனுஷனுடைய சுபாவம், சுயம், என்னுடைய சுயம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிற அந்த வேதனையை நான் உணர்ந்து, அந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாத்துங்க தேவனேன்னு சொல்லி நான் அங்கலாய்க்கும் போது, இந்த உலகத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுத்து நான் இவ்வளவு சீரழிஞ்சிருக்கேனே, இந்த வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்லி நம் தேவனை நோக்கி கதரும் போது, அதுதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இப்படி செய்யறவங்களுக்கு தான் தேவன் என்ன சொல்றாங்க, பவுல் அப்போஸ்தலனுக்கு என் கிருபை போதுன்ட்டார். ஆனா இந்த பலவீனங்களுக்கு தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அந்த வல்லமையை தருவார். என்னால கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த பலவீனத்தை உணர்ந்து நான் அங்கலாய்க்கும் போது அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நான் பிரயாசப்படும் போது பயத்தோடு நடுக்கத்தோடும் தேவன் அந்த கோபத்தை படிப்படியாக மேற்கொள்வதற்கான வல்லமையை கொடுக்கிறார். என்னால சாந்த குணமா இருக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல, என் உரிமைகளுக்காக நான் போராடுறேன் அப்படின்னா அந்த பலவீனத்தை நான் உணர்ந்து அங்கலாய்க்கும் போது, சகோதர சகோதரிகள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த குணலட்சண கட்டமைப்பு தான் நமக்கு கிரீடத்தை பெற்றுத்தரும். இந்த குணலட்சணத்தின் கட்டமைப்பு தான் நாம் சிறுமந்தை வகுப்பாரில் நம்மை இடம்பெற செய்யும். வாழ்க்கையே இதுதான். இதை தாண்டி வேற என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. இதை செஞ்சுட்டு தான் மற்றதெல்லாம் செய்யணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் புது சிருஷ்டி வகுப்பாரில் ஏன் சொற்பமானவர்கள் மாத்திரம் இந்த பாதையில கரெக்டா ஓடுறாங்கன்னா, இதை உணர்றதில்லை, சீரியஸ்னஸ் புரியறதில்லை. புரிஞ்சவங்க மாத்திரம்தான், இப்படி வாழ்ந்தவங்க மாத்திரம்தான் 1,44,000 பேர் ஆக முடியும். இன்னைக்கு நமக்கு தேவன் இந்த வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளை. நான் இன்னும் என்னுடைய அதாவது இந்த இணைப்புக்குள்ள, இந்த உறவுக்குள்ள வந்தேன் பார்த்தீங்களா, இந்த முக்கோண உறவுக்குள்ள, இந்த தேவனுடைய தெய்வீக குடும்பத்தின் ஒருமைப்பாட்டுக்குள்ள வந்தேன் பார்த்தீங்களா, அன்றைய நாள்ல இருந்து நான் எந்த அளவுக்கு என்னுடைய பலவீனத்தில இருந்து நான் தேவனுடைய கரத்திலிருந்து பலத்தை பெற்று நான் முன்னேறி இருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. சகோதர சகோதரிகளே, இப்ப யோவான் 17ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்துல வாசிக்க வேணாம். கிறிஸ்து சொல்றாங்க, நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல ஜெபம், அது நமக்கு தெரியும். சீசர்களுக்காக அவர் அவ்வளோ அற்புதமான ஜெபத்தை ஜெபிச்சிருப்பார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்காரு, கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். இந்த வகையில தேவன் நமக்குள் இருக்கிறார். இந்த வகையில தேவன் நமக்குள் இருக்கிறார் மற்றும் கிறிஸ்துவின் மூலம் நமக்குள் செயல்படுகிறார். அப்ப இன்னுமே நான் பலியினால் உடன்படிக்கை செய்த நாள் முதல் கொண்டு இன்னுமே நான் அப்படியே தான் இருக்கிறேன், எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாத இருக்கிறேன் அப்படின்னா, நாம் நம்முடைய பலவீனத்தை சரியாய் உணர்ந்து கொள்ளவில்லை, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற சரியாய் நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படவில்லை அப்படின்னு நம்ம பாட்டில தான் குறை இருக்குது. தேவன் அவருடைய வல்லமையும் சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்ம மேலே கொண்டு வருவதற்கு அவர் எப்பவுமே ரெடியா இருக்கார். இந்த இடத்துல நாம சிந்திச்சு பார்க்கணும், நான் தவறி இருக்கேனா, நான் இன்னும் அப்படியே தான் இருக்கேனா, இல்ல என்னுடைய இந்த சுயம் சம்பந்தப்பட்ட காரியங்களை நான் முன்னேறி இருக்கிறேனா. முன்னேறி இருந்தால் சகோதர சகோதரே, கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி. அப்படி இல்லைன்னா நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு நாம் தொடர்ந்து மேலே எழும்ப வேண்டும் சகோதர சகோதரிகளே. 4வது பாயிண்ட், கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றிருப்பதற்கான அறிகுறி, கிறிஸ்துவையே நமது முன்மாதிரியாக கொண்டு அவரது அடிச்சுவடுகளை என்ன விலை கிரயமானாலும் செலுத்தி அவரை பின்பற்றிக்கிட்டு இருப்போம். அதாவது கிறிஸ்துவே நமக்குள் நமது முன்மாதிரியா இருப்பார். இப்ப கிறிஸ்துவனுடைய சிந்தை எனக்குள்ள இருக்குன்னா, நான் ஒவ்வொரு என் வாழ்க்கையினுடைய அனுதின விஷயங்கள்ல ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்குள்ள இருப்பார், கிறிஸ்து எனக்கு மாதிரியா இருப்பார். நான் மாதிரியா பார்த்துக்கிட்டே நான் ஒவ்வொரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோமானால் கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார், கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்திருக்கிறோம். அப்படி இல்லைன்னா சகோதர சகோதரியை நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். நான்
தவறி இருக்கிறேன் அப்படின்ட்டு உடனே நாம் என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஏன்னா தேவனும் கிறிஸ்துவும் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. உங்கள் பலவீனத்தை உணர்ந்து நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உங்களுக்கு தேவையான சத்துவத்தை தருவேன், இல்லைங்களா? அப்போ வல்லமை நமக்கு எப்போதுமே திறந்த நிலையில் இருக்கிறது. அதன் கதவுகள் எப்போதுமே நமக்கு திறக்கப்பட்டிருக்கு. நாம போய்தான் பெற்றுக்கொள்ளாம அதை வாங்கி கொள்ளாம இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவை எப்படி மாதிரியாக பார்க்கணும் என்பதற்கு அப்போஸ்தலன் அவர்கள் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம். நம் வாழ்க்கையில் அனைத்து காரியங்களுமே ஒரு காரியத்தில் மட்டுமல்ல, அனைத்து காரியம் 100% நாம் கிறிஸ்துவை பின்பற்றணும். நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும்போது, ஒரு முடிவு நாம் எடுக்கணும், அல்லது ஒரு பிரச்சனை வருது, அதை நான் ஃபேஸ் பண்ணணும், அதை நான் செயலாற்றணும், அதை கையாளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நமது விருப்பத்தை செய்யாமல் அந்த இடத்தில் கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு அவரது மாதிரியை பார்க்கணும் அப்படின்றார். ஏன்னா கிறிஸ்து நமக்குள் இருக்கார். நமக்குள் இருக்கிறவரையே நாம் மாதிரியாய் பார்த்து வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை. அப்போ ஒரு பிரச்சனை, ஒரு செயல் அல்லது ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் வரும்போது அந்த இடத்துல கிறிஸ்து இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டிருப்பார், எப்படி எதிர்வினையாற்றியிருப்பார் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திச்சு பார்த்து அந்த விஷயத்தை அந்த மாதிரி அந்த இடத்துல நாம் அப்ளை பண்ணணுமா. இந்த வசனத்துல வருகிற அந்த மாதிரி அப்படிங்கிற அந்த வேர்டு இந்த அர்த்தத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருதுங்களாம். இதுக்கு கிரேக்ல வர்ற வார்த்தை என்னன்னா ஹைப்போகிராமோஸ். இந்த வார்த்தை பைபிள்ல இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வருதான். இந்த வார்த்தைக்கு ஒரு கிரேக்க அறிஞர் தருகிற விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு எழுதப்பட்ட நகலை குறிக்குதான். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு நம்ம எழுத்து பழக்கி விடும்போது என்ன செய்வோம்? மேலே மாடல் எழுத்து எழுதுவோம் இல்லைங்களா? ஆனா ஆவனா ஈனான்னு போட்டு கீழே அண்டர்லைன் போட்டு அதை பார்த்து எழுத சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த குழந்தை அப்படித்தான் அந்த எழுத்தை பார்த்து அந்த நகலை பார்த்து எழுதி பிராக்டிஸ் பண்ணும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இதுதான். கிறிஸ்துவானவர் நம்முடைய எழுதப்பட்ட நகலாய் நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சம்பவத்திலையும் வச்சுட்டு அந்த சம்பவத்தில் கிறிஸ்து எப்படி செயலாற்றி இருப்பார், அதை எப்படி கையாண்டிருப்பார்னு பார்த்து நாம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் அந்த மாதிரி என்கிற வார்த்தைக்கான பொருள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும், நான் கோபப்படுற சந்தர்ப்பம் வருது, நான் எரிச்சல் அடைகிற சந்தர்ப்பம் வருது, நான் கசப்படைகிற சந்தர்ப்பம் வருது, நான் தீமை பேசக்கூடிய சந்தர்ப்பம் வருது, எவ்வளவோ மாம்சத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் வருது இல்லைங்களா? அப்ப அந்த சந்தர்ப்பத்திலையெல்லாம் எழுதப்பட்ட நகலாகிய கிறிஸ்துவை நாம் பார்த்து அவருடைய மாதிரியே அங்கே நாம் பிராக்டிஸ் பண்ணணும். இதுதான் முக்கியம். இந்த வார்த்தையினுடைய வீரியம் இது. இன்னொரு உதாரணம் சொல்லப்போனா, ஒரு ஓவியர் இருக்கார். அவர்கிட்ட ஒரு படத்தை மாடல் படத்தை நம்ம கொடுக்குறோம். அவர் அதை பார்த்து அப்படியே டிராயிங் பண்றாரு பார்த்தீங்களா? இதையும் உதாரணமா சொல்லலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கான மாதிரி, அந்த அவுட்லைன் சொல்லப்போனா, அந்த எழுதப்பட்ட நகல், குழந்தைகளுக்கு எழுத்து வடிவம் யாருன்னா கிறிஸ்து. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் அந்த எழுத்தை பார்த்து அப்படியே அதே வடிவத்தில், அதே அழகா, அதே லென்த்து, அதே சைஸா எழுதுமானா எழுதாது. நான் அதை பார்த்து பிராக்டிஸ் பண்ண ஒரு நாள் எப்படி வந்துடும்? மேலே எப்படி வடிவத்தில் என்ன சைஸ் எழுதியிருக்காங்களோ அதே எழுத்து அந்த குழந்தை எழுதுமா எழுதாதான்? கண்டிப்பா எழுதும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும். கிறிஸ்துவை பார்த்து நம்முடைய அனுதல வாழ்க்கையில நாம் பிராக்டிஸ் பண்ண ஒரு நாள் நாம் கிறிஸ்துவை போல் ஆகிவிடுவோம், பூரணம் அடைஞ்சிருவோம் இல்லைங்களா? ஆனா நாம் இந்த பிராக்டிஸை பண்ணிக்கிட்டு இருக்கோமா மாதிரியை பார்த்து? அப்படிங்கிறத நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்துக்கிறோம். இப்ப இந்த கிறிஸ்துவின் சிந்தையை
பிரதிபலித்த ஒரு சில உதாரணங்கள் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம வேற எங்கேயும் போக வேணாம். இயேசு கிறிஸ்துவனுடைய கூடவே அந்த 3.5 ஆண்டுகள் கூடவே இருந்த அப்போஸ்தலர்களிலிருந்தே நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முதலாவது நம்ம பேதுருவிலிருந்தே ஆரம்பிக்கலாம். பிரியமானவர்களே, பேதுருவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எதுலையுமே அவர் என்ன செய்கிறவர்? முந்திக் கொள்கிறவர். ஒரு அவசர குடுக்கைன்னு கூட சொல்லலாம், அவசர புத்திக்காரன்னு கூட சொல்லலாம். பேதுரு தான் முதல்ல இயேசு கிறிஸ்துவையே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்ன முதல் நபரே பேதுரு தான், இல்லைங்களா? அடுத்து எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னார். கெத்செமனேல பிடிக்க வரும்போது உடனே பட்டயத்தை எடுத்து எதையும் யோசிக்காம காதை விட்டுறார். ஒரு போர் வீரனை காதனை வெட்டினா பிடிக்கப்பட்டா என்ன ஆகுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அடுத்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவிப்பதில்லைன்னு சொல்றார். இப்படி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 3.5 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர் தான், கிறிஸ்துவை பார்த்தவர் தான். ஆனா அந்த அவர் ஆவியினால் ஜெனிப்பித்தலை பெறுவதற்கு முன்னாடி லைஃப்ல அந்த 3.5 ஆண்டு வாழ்க்கையில அவர் கிறிஸ்துவை பிரதிபலித்தார்னா அவர் செஞ்ச செயல்களில் அதை நம்ம பார்க்க முடியாது, இல்லைங்களா? நெகட்டிவ் சாத்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ரீப்ரின் 47:11 பேதுருவை பற்றி ஒரு சில விஷயங்கள் நிறைய இடங்கள்ல எழுதின ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். பேதுரு தொடர்ந்து கண்மூடித்தனமாக மடத்தனமாக தவறு செய்கிறவராய் இருந்தார், உணர்ச்சி வசப்படுகிறவராய் இருந்தார், அவசர புத்தியுடையவராய் இருந்தார். அந்தோ பரிதாபம், பரிசுத்தவானாகிய பேதுரு தன்னுடைய நிலை நிற்கும் தன்மையின் மீது மிகுந்த நிச்சயமும் தனது நேர்மை உண்மையின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவருமாய் இருந்தார். தன்னுடைய சுயபலத்தை சார்ந்திருந்தார். என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சுய நம்பிக்கை கொண்டவராய் இருந்தார். அவர் தன்னை குறித்து பெருமையாய் பேசின அதே விஷயத்திலேயே அவர் எதிராளியானவரால் சிக்க வைக்கப்பட்டார். சொன்னார் பார்த்தீங்களா, இங்க இருக்கிற இந்த சீசர்கள் எல்லாருமே உங்களை விட்டுட்டு போயிட்டாலே எனக்கு போதிய ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் நிற்பேன் உங்க கூட. அது என்னன்னா தன்னை குறித்ததான பெருமை, இல்லைங்களா? அந்த பெருமையிலையும் அவர் சிக்கினார். அப்போ 3.5 ஆண்டுகள் கிறிஸ்துவை பார்த்தவர் தான். கிறிஸ்து எப்படி ஒவ்வொருத்தரை கையாண்டார், அவரை பகைத்த வேத பாதகர், பரிசேயர், சதுசேயர் ஒவ்வொருத்தரை எப்படி கையாண்டார், எப்படி அவர்களுக்கு மனதுருக்கம் காட்டினார், எப்படி அவர்களையும் மன்னித்தார், எல்லா விஷயத்தையும் அந்த பேதுரு 3.5 ஆண்டுகள் கூடவே பார்த்தவர் தானே. ஆனா இங்க தன்னை பெருமையா நினைச்சாரு. எந்த விஷயத்திலையும் ஒரு தெளிந்த புத்தி இல்லை, தன்னடக்கம் இல்லை, அதாவது அவசர குடுக்கை. பட்டயத்தை எடுத்து விட்டு இருந்தா கழுத்தே போயிருக்கும், ஏதோ அவர் கொஞ்சம் சாஞ்சிட்டார் போல, காது போயிருச்சு. அப்ப எவ்வளவு கோபத்தோடு கூட அந்த ஆத்திரத்தோடு கூட வெட்டி இருப்பாரு. சகோதர சகோதரிகளே, அவர் ஆவியினால் ஜெனிப்பித்தலை பெறுவதற்கு முன்பதாக இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் கிறிஸ்துவை தனக்குள், கிறிஸ்துவோடு கூட இருந்தார் 3.5 ஆண்டுகள். ஆனா கிறிஸ்து தனக்குள் அவர் அப்ப பெற்றிருக்கல, கிறிஸ்துவின் சிந்தையை அவர் தனக்குள் பெற்றிருக்கல. அதனுடைய வெளிப்பாடு என்ன? இப்படி நெகட்டிவ் கேரக்டர்ஸ், அது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். ஆனா இதே பேதுரு பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு, சொல்லப்போனா அவர் ஆவியினால் ஜெனிப்பித்தலை பெற்ற பிறகு கிறிஸ்து அவருக்குள் வந்தார், கிறிஸ்துடைய சிந்தையை தரித்து கொண்டார். பட்டயத்தை உருவி வெட்டின இதே பேதுரு உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக அப்படின்னு சொல்றார். அவருடைய நிரூபங்கள்ல படிச்சோம்னா, சகோதர சிநேகத்தை, அன்பை கூட்டி வழங்குங்கள், பொறுமையை கூட்டி வழங்குங்கள், தேவ பக்தியை கூட்டி வழங்குங்கள், விசுவாசத்தை கூட்டி வழங்குங்கள். அங்க அவர் மெயினா என்ன சொல்றார்? கடைசியா வரும்போது சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள், பொறுமையையும் கூட்டி வழங்குங்கள். இந்த பண்பு எப்படி அவருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, கிறிஸ்து அவருக்குள் வந்த பிறகு, அவர் பேதுரு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு. இது ரெண்டு விஷயம். கிறிஸ்து நமக்குள் வரணும், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின. இதுதான் பேதுருடைய வாழ்க்கை பின் லைஃப். அதாவது அவர் அர்ப்பணிப்புக்குள்ள வந்த பிறகு, கிறிஸ்து அவருக்குள்ள வந்த பிறகு நடந்த சம்பவங்கள். அடுத்து அவர் என்ன செய்கிறார்? தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்.
ஆனா அங்க என்ன செஞ்சாரு? இவங்க எல்லாமே விட்டு போனா நான் உங்க கூட நிற்பேன், பெருமை. ஆனா இங்க பெருமைக்கு எதிரா நமக்கு போதிக்கிறார். இதை ஒவ்வொரு எலெக்ஷன் சப்ஜெக்ட்ல, பல்வேறு சப்ஜெக்ட்ல இதை நம்ம மேற்கோள் காட்டாம பேச முடியாது. பாத்தீங்களா? அப்போ ஒருத்தருக்குள்ள கிறிஸ்து வந்தார்னா அந்த சிந்தை எப்படி செயல்படும்னு. பிரியமான சகோதர சகோதரர்களே, நாம் இப்படித்தான். நான் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு இன்னும் அந்த பழைய மனுஷனையும் அவன் செயல்களையும் இன்னும் நான் கொண்டிருக்கேனா? அப்ப கிறிஸ்துவோட சிந்தை இன்னும் நான் தரிக்கலைன்னு அர்த்தம். கிறிஸ்து எனக்குள்ள இருந்தார்னா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தானா, நான் கிறிஸ்துவின் சிந்தையை தரிச்சிருந்தேன்னா, பேதுருவை போல அவருடைய பிற்பகுதி அந்த ஆவினால் ஜெனிப்பித்தல பிறகு வாழ்ந்த அதே வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அடுத்து அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலன் யோவானை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவங்க வாழ்க்கையில அந்த ஆவியினால் ஜெனிப்பித்தல் அடைறதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அண்ணன் தம்பி 2 பேர் வர்றாங்க. வந்துட்டு நான் வலது பாசத்தை இருந்துக்கிறேன், என் தம்பிக்கு இடது பாசத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த ஸ்தான விரும்பிகளாக இருந்தாங்க இல்லைங்களா? அந்த ஸ்தானம் விரும்புறது அப்படிங்கிறது என்னன்னா, சுயத்தினுடைய ஒரு மாபெரும் தன்மை. எனக்கு கிடைக்கணும் முதன்மையான ஸ்தானம். கிறிஸ்துவுக்கு பக்கத்துல 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. ஆனா இவங்க எப்படி எதை வெளிப்படுத்துறாங்கன்னா, கிறிஸ்துவுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் நான் இருக்கணும், என் சகோதரர் இருக்கணும். பாருங்க, யோவான் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. நான் இருக்கணும் அப்படின்னு யோவான் நினைக்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரீமான சுயம்தான். இதுலயும் குடும்பத்தையே கொண்டு வந்து, தன் உடன் பிறந்தவரையும் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறார். அப்ப எக்ஸ்ட்ரீமான சுயம் அங்க வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியுதா? அடுத்து பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில நேரம் கருதி ஒரு சில சம்பவங்கள் மட்டும் பார்க்கலாம். அந்த மேல் வீட்டு அறையில அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவம். இஸ்ரேலுக்கு அந்த கடைசி நாட்கள் நெருங்கும்போது இஸ்ரேலுக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. சமாரியாவில் போய் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லி யோவானே யாக்கோப்பையும் ஆண்டவர் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போய் சமாரியாவுக்கு போனால் அங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறதுக்கு நோக்கமாக இருக்கார் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா சமாரியாவில் யூதர்கள் எப்படி பார்த்தாங்க, புறஜாதிகளாம் தீண்டத்தகாத அவங்க ஒரு பார்வையில் ஒரு வித்தியாசமானவங்களாக அவங்க இருந்ததுனால போதகர் எங்கள் இடத்துல வரணும்னு சொல்லி அவங்க விரும்பினாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும், அந்த எருசலேமுக்கு போகணும், அந்த கடைசி நாட்களை எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி அங்கே போகிறது அவருடைய பிளான். இந்த நோக்கத்தை அறிந்த போது அவங்க என்ன செஞ்சாங்க, அப்போஸ்தலர்களை போங்க நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அப்போ இந்த யோவானும் யாக்கோப்பும் மூர்க்கம் கொண்டவர்களாய் கோபம் அடைஞ்சவர்களாம் ஆண்டவர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க, அன்னைக்கு எலியா வானத்திலிருந்து அக்னியை வர வச்சு எல்லாத்தையும் பஸ்பமாக்குனார்ல, அதே மாதிரி ஆண்டவரே நீங்கள் கட்டளை இடுங்க, நாங்கள் இவங்களை வந்து அக்னியை வர வச்சு அழிச்சு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பாருங்க, இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து இயேசுனுடைய அந்த மேல் வீட்டு அறையில் அந்த சீசன் மார்பிள சாஞ்சிக்கிட்டு உங்களில் ஒருத்தர் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும்போது, அது யாரு, நானோ அப்படின்னு கேட்ட அன்பின் சீசன் யாரு, இந்த யோவான். மார்பிள சாஞ்சிக்கிட்டு இந்த கேள்வி கேட்டவர் அந்த சூழல் வரும்போது என்ன செஞ்சாரு, கிறிஸ்தையும் விட்டுட்டு ஓடிட்டார். பின்னாடி அந்த விசாரணை நடக்கும்போது வந்தாரு, அது 2ஆம் பட்சம். ஆனா அந்த ஸ்பாட்ல இருந்தாரா அப்படின்னா இல்லை, இல்லைங்களா? அதை விட்டு அப்புறமா ஓடிட்டார் கிறிஸ்துவை. இப்ப இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கலாம். இதே யோவான் கிறிஸ்துவை தனக்குள் கொண்டிராத போது நடந்தது. தான் கிறிஸ்துவோடு கூட இருந்தார், பட் கிறிஸ்துக்குள்ள இல்லை. ஏன்னா அப்ப ஆவியின் ஜெனிப்பித்தலை அவங்க பெறல. அவர் ஆவியின் ஜெனிப்பித்தலை பெற்ற பிறகு, கிறிஸ்து தனக்குள்ள வந்த பிறகு, கிறிஸ்துவின் சிந்தையை அவர் தரித்த பிறகு, அக்கினியை வர வச்சு இவங்களை எல்லாம் அழிச்சு போறேன்னு சொன்ன யோவான் அன்பின் சீசனாய் மாறிவிட்டார். அவர் எழுதின நிருபங்களை பாருங்க, அன்பு அன்பு அன்பு, அன்பை குறித்து அதிகம் பேசின அப்போஸ்தலன் அவர் மாத்திரம்தான், இல்லைங்களா? அன்பை குறித்து அவ்வளோ பேசியிருக்காரு. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலைபாதகன். அந்த அவருடைய நிருபங்களை எல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க, அந்த சுவிசேஷத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்க அவருடைய பிரதான அவர் ஹைலைட் பண்ற வார்த்தையே, அந்த குணலட்சணமே அன்புதான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை தனக்குள் கொண்டிருக்கும் ஒரு நபர் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாங்க சொல்லி நாம பார்க்கணும். இங்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா,
ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டலை இன்னைக்கு நாம பெற்றுட்டோம். பெற்று பல வருடங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. வருட பஸ்காவை நாம் அனுசரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு முன்னாடி ஓடின கிறிஸ்துவையே மாதிரியா கொண்டு ஓடின அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட ஒரு புரட்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க இல்லையா? கிறிஸ்துவையே மாதிரியாக வாழ்ந்திருக்காங்க. கிறிஸ்துவோட சிந்தையை வெளிப்படுத்தியிருக்காங்க இல்லையா? இதே மாதிரி ஆவியின் ஜனிப்பத்தில் பெற்ற பிறகு இன்னும் நான் கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தாம அந்த பழைய மாம்சத்தின் சிந்தையை, பழைய சுயத்தையே நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கேனா? அதாவது 100% நம்ம பியூர் ஆகிட முடியாது. பட் அதில் நான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோமா? மாம்சத்தை அழிப்பதில், சுயத்தை அழிப்பதில் அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்த ப்ராசஸ்ல நாம் இப்போது பூசிஷ்டியா இருக்கிறேன். நான் இந்த ப்ராசஸ்ல இன்னும் நான் பழையபடியே தான் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னா, சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பெறவில்லை. கிறிஸ்து நமக்குள் இல்லை, நாமளும் கிறிஸ்துவுக்குள்ள இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னும் அப்படியே தானே இருக்கிறோம். நான் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி இன்னும் நான் இருந்துட்டு இருந்தேன்னா எப்படி கிறிஸ்துவுக்குள் எனக்குள்ள இருக்கான்னு நான் சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் சிந்தையை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்ல முடியும்? இது எல்லாமே நம்மளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த பரிசோதனை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அவங்க எழுதின காரியங்கள்லாம் நம்ம வாசித்து பார்க்கணும். அப்போஸ்தலன் பேதுரு எழுதின நிருபங்களை படிச்சு பாருங்க. எச்சரிக்கையா இருங்கள், கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இந்த வேடை பயன்படுத்தின அப்போஸ்தலன் பேதுரு. ஏன்னா அவர் தன்னுடைய முன்னாடி வாழ்க்கையை பார்த்தார், சுயத்தை மையம் கொண்ட வாழ்க்கையை பார்த்தார். அவ்வளவு அருவருப்பான வாழ்க்கை. அதுல அனுபவம் வாங்கிட்டு வந்தவர் தான் ஒரு பின்வாங்காத ஒரு தொடர்ந்து முன்னோக்கிய வாழ்க்கை. சிலுவையில அறையப்படும் போதும் கூட என்னை தலைகீழ அறையுன்னு சொன்ன ஒரு மனுஷன் நேரா நின்று அறையும் போது வர்ற பாடு, வலி, வேதனையை விட தலைகீழா நினைச்சு பாருங்களேன். அப்ப அவர் எந்த அளவுக்கு தன்னை அந்த சத்தியத்துக்கு, கிறிஸ்துவனுடைய குணலட்சணத்துக்கு, அந்த ஒருமைப்பாட்டுக்குள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அதற்காக எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட்டிருப்பார். தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து உணர்ந்து அவர் ஒரு நாள் அந்த கேரக்டர்ல அடைஞ்சிருப்பாரா? இல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த எழுத்து எழுதுவதை போல குழந்தை மாதிரியாக கிறிஸ்துவை பார்த்து பார்த்து தன்னை தீவிரமாய் வளர்த்து கொண்டார். கிறிஸ்துவனுடைய சாயலில் கிறிஸ்துவனுடைய சிந்தையை தனக்குள் தீவிரமாய் அபிவிருத்தி பண்ணி கொண்டார். எல்லா அப்போஸ்தலர்களும் அப்படித்தான், யோவானும் அப்படித்தான். இப்ப நம்ம இறுதியாக பவுல் அப்போஸ்தலனை குறித்து நம்ம ஒரு சில விஷயங்களை பார்த்து நாம் முடிவு செய்யலாம். பிரியமானவர்களே, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லறியுண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க தனிப்பட்ட ரீதியில வாசிச்சு தியானிச்சு பாருங்க. கண்டிப்பா நாம் தியானிக்க வேண்டிய, அடிக்கடி தியானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இது. இதே அப்போஸ்தலன் கலாத்தியர் 4:19 என்ன சொல்றாருன்னா, வாசிக்க வேணாம். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்றார். பாருங்க, கிறிஸ்துவின் சிந்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் எதற்கு இவ்வளவு பாடுகள், எதற்கு இந்த ஹிஸ்டரியை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு பிரமிப்பா இருக்கு. நாம இதுல ஒரு பிரச்சனையாவது நம்ம சந்திச்சிருக்கிறோமானா இல்லை.
ஆனா அவர் அவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டார். எதற்காக அப்படின்னா, அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில அவர் தேவனுக்கென எரிந்து பிரகாசிக்கிற அக்னி பிளம்பா இருந்தார். காரணம் என்னன்னா, அவருக்குள்ள கிறிஸ்து வந்துட்டார். இவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். கிறிஸ்துவின் சிந்தையை தனக்குள் காத்து கொண்டார். அந்த ஒருமைப்பாட்டுக்குள்ள அவருக்கு இருக்கிற அந்த இடத்துல ஒருபோதும் ஒரு விஷயத்துல கூட இம்மி அளவு கூட கீழே சறுக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவருடைய அந்த அக்னிமயமான வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாத்தான் நம்ம இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியை நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பாடுகளை அவர் அனுபவிச்சார்னா, அவருடைய ஒரே நோக்கம் சபைகளுக்குள்ள, அதாவது சத்தியத்தை கேட்டு உள்ள வர்ற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கிறிஸ்துவை உருவாக்க வேண்டும் என்பதுதான். கிறிஸ்துவை உருவாக்குவதற்காக அவர் கற்ப வேதனைப்பட்டார். அவர் பட்ட கற்ப வேதனைகளுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்த்த காரியங்கள் எல்லாமே. பிரியமானவர்களே, இந்த ஓட்டத்துல பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இந்த ஓட்டம் என்பது வித்தியாசமான ஓட்டம். உதாரணத்துக்கு உலக ஓட்ட பந்தயங்கள்ல, உலக போட்டிகள்ல யாராவது ஒருத்தர் ஜெயிப்பார், அல்லது ஒரு டீம் 10 பேரோ 12 பேரோ அவங்க ஒரு டீமா இருந்தாலும் ஒரு நபர்னு நம்ம வச்சுக்கலாம், அவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த ஒரு 12 பேர் ஜெயிச்சாலும் அது ஒரு டீமோட வெற்றியாக தான் பார்க்கப்படும். ஆனால் புது சிருஷ்டியினுடைய ஓட்டம், இந்த பந்தயம் என்பது டோட்டலி வித்தியாசமானது உலக வழக்கங்களுக்கு. எப்படின்னா, இந்த பந்தயத்தில் இப்போ நாம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓடிக்கிட்டு இருக்கிற எல்லாருமே வெற்றி பெறணும். எல்லாருமே வெற்றி பெறணும்னா இங்கே அந்த ஒருமைப்பாட்டு தத்துவம் எப்படி செயல்படுது, தேவன் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, நான் மட்டும் ஓடி இந்த ஓட்டத்தை வெற்றி பெற முடியாது. நான் வெற்றி பெறதுக்கு இன்னொரு பங்கை நான் என்னோட ஓட்டத்தோட செய்ய வேண்டியிருக்கு. என் உடன் இருக்கிற சகோதர சகோதரியுடைய ஓட்டத்தை ஓடுவதற்கு நான் உதவியா இருக்க வேண்டுமா? இந்த விஷயத்தை செய்யாம இந்த விஷயத்தை மாத்திரம் செய்கிற ஒரு நபர் ஓடி முடிக்க முடியாது, ஜெயிக்க முடியாதுன்றார். அப்போ பவுல் அப்போஸ்தலன் இதைத்தான் செஞ்சாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் மட்டும் ஓடுனா பத்தாது, என் உடன் அங்கங்களும் ஓடுவதற்கு, அந்த ஓட்டத்துக்கு நான் உதவியா இருக்க வேண்டும். அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இந்த ஓட்டத்துல இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தருமே ஏதோ ஊழியக்காரங்கள் மட்டும் கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்குகிறவர்கள் அல்ல, அவங்களும் உங்களோடு கூட உடன் அங்கங்கள். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் என் ஓட்டத்தை நான் ஓடணும், என் உடன் அங்கங்களுடைய ஓட்டத்துக்கு நான் உதவி செய்ய வேண்டும். அந்த உதவி எப்படி வேண்டாலும் ஆவிக்குரிய காரியங்களை நீங்க அவங்களுக்கு ஜெபிக்கிற விஷயமா இருக்கலாம், அல்லது சத்திய வார்த்தைகளை நன்கு மெடிடேட் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் வந்து பகிர்ந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த ஓட்டத்துக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம். ஒன்றும் இல்லை, நம்ம பெரையன் பார்க்குறோம். பெரையன் வகுப்புல நம்ம பிரயாசப்பட்டு சத்திய வார்த்தைகளை உங்களுக்கு தேவனுடைய ஆவி தருகிற விதத்தை மெடிடேட் பண்ணிட்டு வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவும் கூட அந்த ஓட்டத்துக்கு உதவி செய்கிற ஒரு கருவிதான். அப்ப ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம் உற்சாகமாய் செயல்படும் போது அது மற்றவருடைய ஓட்டத்துக்கு பிரயோஜனம் தருகிற மாதிரி நாம் ஒவ்வொருத்தருமே செயல்படுவது இந்த ஓட்டத்தில் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிறிஸ்து எனக்குள்ள உருவாக்கணும், எனக்குள்ள விருத்தி அடையணும், விருத்தி பெருக செய்யணும். அதே சமயம் நான் மற்றவர்களுக்களையும் கிறிஸ்துவை விருத்தி அடை செய்வதற்கு நான் பிரயாசப்படணும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இதை நாம் சரியான விதத்தில் செய்தும் போதுதான் நாம் ஓட்டத்தை முற்றுமுடிய ஓடி முடிக்கிறவர்களா இருக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுல் அப்போஸ்தலன் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை உருவாக்க, மற்றவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொள்ள அவர் தனக்குள் கொண்டிருந்த கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்தியதுதான் மேலே பார்த்த இந்த அனுபவங்கள் எல்லாமே. நாம் இது ஒரு சில உதாரணங்கள் நமக்கு போதும். நாம் இனி வருகிற வாழ்க்கை இப்படியாக நாமே நிதானித்து ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து ஓட வேண்டிய வாழ்க்கையா இருக்கு. தேவன் தமது சுபாவத்தை பகிர்ந்து கொள்ளவும் தனது நிலையில் வாழவும், அவருடைய நிலையில் வாழவும் ஒரு சிறப்பான குடும்பத்தை உருவாக்கி வருகிறார் என்பது வியக்கத்தக்க உண்மை. சிறப்பான குடும்பத்தை உருவாக்கி வருகிறார். அவருடைய சுபாவத்தை கொடுத்து அவர் நிலையில் வாழக்கூடிய ஒரு மேன்மையான நிலைக்கு ஒரு குடும்பத்தை தயார் பண்ணிக்கிட்டு வர்றார். கிறிஸ்து நமக்குள் முழுமையாக உருவாக நாம் அனுமதிக்கும் போது, பிரயாசப்படும் போது நமக்கு கிடைக்கும் இறுதி பலன் அந்த தெய்வீக குடும்பத்தில் நமக்கும் ஒரு இடம். பாருங்க,
முழுமையாக கிறிஸ்து நமக்குள்ள உருவாகிறதுக்கு நாம் தொடர்ந்து பிரயாசப்படும் போது, அதற்கான முயற்சி எடுக்கும்போது நாம் பெறுகிற இறுதி பலன் அந்த தெய்வீக குடும்பத்தில் ஒரு இடம். யோவான் 14:19 சொல்றார், வாசிக்க வேணாம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி. அதே மாதிரி தான் தற்போது நாம் என்ன சொல்லணும், என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். அந்த தைரியம் சொல்றதுக்கு எப்ப எனக்குள்ள வரும்னா, நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்தா தான் நான் என்னால் தைரியமா சொல்ல முடியும், என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டான்னு சொல்லி. பழைய சபை வரலாறுகளில் முந்தி நாட்களில் நான் படித்த ஒரு சம்பவம் இருக்கு. அந்த அவர் பேர் அசிசி அனமோன்னு வரன்னு நினைக்கிறேன். அவர் நடந்து போகும்போது, பெயர் சபை மண்டலத்தில் நடந்து போகும்போது இதோ கிறிஸ்து போறான்னு சொல்லி பின்ன மற்றவங்க சொல்லுவாங்களாம். எங்க ஆவியின் ஜெனிப்பத்தில் பெறாத ஒரு நபர் இல்லைங்களா, நாம் பெற்றிருக்கும் இந்த மகா பரிசுத்தமான சத்தியங்களை பெறாத, வெளிச்சத்தையே பெறாத ஒரு நபரை பார்த்து கிறிஸ்து போறான்னு சொல்லியிருந்தான்னா அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் இல்லைங்களா? நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம்? வெளிச்சத்தை பெற்று கொண்டிருக்கிறவர்கள். இது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்படி நம்ம பழைய பெயர் சபை மண்டலத்தில் அநேக இது மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. சத்தியமே, பியூர் சத்தியமே இல்லாத அவங்க கிறிஸ்துவுக்காக அவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்திருக்காங்கன்னா நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? கிறிஸ்துவை நமக்குள் பெற்றிருக்கிறவர்கள், நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த உன்னதமான ஒருமைப்பாட்டுக்குள் இணைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான அக்னிமயமான வாழ்க்கை வாழணும்? உண்மையிலேயே அந்த சம்பவத்தை படிக்கும்போது வெக்கமா இருக்கு, அதை நினைச்சு பார்க்கும்போது. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம், தெய்வீக திட்டத்தை அறிவது எப்பேற்பட்ட கண்கள் திறப்பு. அப்ப நாம் எந்த அளவுக்கு நம்ம அக்னிமயமான வாழ்க்கை வாழணும். ஆனா நாம் குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. நாம் அந்த தெய்வீக குடும்பத்துல ஒரு பங்கை பெறணும்னா நாமளும் அக்னிமயமான வாழ்க்கை வாழ்ந்தாகணும். சகோதர சகோதரிகளே, பாருங்க, நம்ம வருடந்தோறும் ஒவ்வொருத்தருக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 5 வருஷம் இப்படி ஆயிட்டு இருக்கு. வருடம் முழுக்க நம்ம கர்த்தருடைய பாடு மரணத்தை மிகுந்த உருக்கத்தோடு நாம் போய் அந்த நாளில் நம்ம பங்கெடுக்கிறோம், நினைவு கூறுறோம். நல்லதுதான். ஆனால் அந்த வருடங்களுக்கு தகுந்த கிறிஸ்துவை நமக்குள் நாம் விருத்தியடை செய்திருக்கிறோமா? கிறிஸ்துவின் சிந்தையை நமக்குள் நாம் வளர்த்திருக்கிறோமா? நாம் வெளிப்படுத்திட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நாமளே நாம் பரிசோதித்து, அதாவது அந்த பஸ்கா ஓவர் நாட்களில் பல விஷயங்களை நம்ம கணக்கு பார்ப்போம், நம்மளை பரிசோதிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இது ஒரு முக்கியமான பாகம். இதையும் நாம் செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே. கிறிஸ்துவை எனக்குள்ள நான் ஒவ்வொரு வருடமும் விருத்தியாக்காமல், அவர் சிந்தையை தரித்துக் கொள்வதில் நான் ஒரு வளர்ச்சியை அடையாமல், வருடந்தோறும் அவருடைய பாடு மரணத்தை மாத்திரம் நினைவு கூறுவதில் ஒரு பலனும் இல்லை, அர்த்தம் இல்லை சகோதர சகோதரிகளே. பிலிப்பியர் 4:5 நம்ம வாசிக்க வேண்டாம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்கள் சாந்த குணம் யாருக்கு சொல்றான்னா, சிறுமந்தை வகுப்பாருக்கு சொல்றாரு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. எல்லா மனுஷருக்கும், சபைக்குள்ள மாத்திரமல்ல, எல்லா மனிதருக்குள்ளும், உலகத்துக்குள்ளையும். இத இன்னொரு இதா நம்ம எப்படி போட்டு பார்க்கலாம்னா, உங்கள் மூலமாய் கிறிஸ்து எல்லா மனிதருக்கும் தெரிவாராக அப்படின்னு போட்டுக்கலாம் இல்லைங்களா? என் மூலமா கிறிஸ்து எல்லா மனுஷருக்கும் தெரியணும். அந்த ஒரு பெயர் சபை சகோதரர் அப்படி ஒரு சாட்சி வாங்கினார் பார்த்தீங்களா? அவரே அப்படி வாங்கும்போது இவ்வளவு தேவன் அவருடைய வல்லமை தருவதற்கு எப்போது அவருடைய கதவை திறந்து வைத்திருக்கும் போது ஏன் நம்மளால சொல்ல முடியாதா? அப்படிப்பட்ட சாட்சியின் வாழ்க்கை வாழ முடியாதா? வாழுங்கன்னு சொல்லிட்டு தேவன் நம்மளை அப்படியே சும்மா விட்டுட்டாங்களா? இல்லை, அனைத்து ஏற்பாடுகளையும் தந்து செய்து வைத்துட்டு தான் அந்த வழியில ஓடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ என் மூலமாய் கிறிஸ்துவை எல்லா மனுஷரும் காண்பார்களாக அப்படிங்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் ஒவ்வொருவருமே நாம் பிரயாசப்படணும் சகோதர சகோதரிகளே. இறுதியாக எபேசியர் 3 16 முதல் 21 வசனங்களை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். எபேசியர் 3 16 முதல் 21. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும்
நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பொறுமையோடு கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பலன் தந்து நடத்துவாராக. ஆமென்.